விஷயம் வடிவேலு பகத் பாசில் தான். 2 பேர் தவிர மீதி எல்லா ஆர்டிஸ்டுமே செமையா பண்ணியிருக்காங்க. ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு. அவங்க சொல்ல வந்த மெசேஜ் சூப்பரா இருக்கு. இது என்ன சொல்றது, இது அட்லீஸ்ட் கவர்மெண்ட் இந்த படத்தை பார்த்தா நல்லா இருக்கும். இது வேற, அது வேற ட்ராக், இது வேற ட்ராக். இல்ல ஆக்சுவலி நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா வடிவேல் கிட்ட இருந்து அவர் பணத்தை மட்டும் தான் மோட்டிவ் பண்ணி வராருன்னு நினைக்கிறோம். ஆனா அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் தெரியுது ஃபுல்லாவே வேற லெவல் அப்படின்னு. ஃபுல் ஸ்டார்ட் டு எண்ட் எக்ஸ்ட்ராடினரி. காமெடி இருக்கு, அங்கங்க கொஞ்சம் இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் யாருமே எதிர்பார்க்க முடியாது, அப்படி இருக்கு. இந்த படத்தை யார் முக்கியமா பார்க்கலாம்? ஃபேமிலியோட எல்லாருமே பார்க்கலாம். நல்லா அருமையா இருக்கு சார். வடிவேல் சாரை ஒரு காமெடியா பார்த்துருக்கோம். மாமன் படத்தை டிஃபரெண்ட் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. பட் இந்த படம் ஒரு புரட்சிகரமான படமா இருக்கு. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. ஏன்னா இப்போ நிறைய சைல்டு இன்சிடென்ட்ஸ்லாம் நிறைய நடக்குது இல்லையா, இப்போ நிறைய நியூஸ்லாம் பார்க்குறோம். ஸோ இந்த படம் ஒரு நல்லா இருக்கு. இந்த படம் நல்லா ஒரு சைல்டுக்கெலாம், பெண் குழந்தைக்கெல்லாம் ஒரு அநீதி நடக்குதெல்லாம் ஒரு சித்தரிச்சு இந்த மாதிரி சமூகத்தில் மாதிரி நடக்குது, இந்த மாதிரி இந்த நடக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு நல்ல எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் இந்த படம். நல்லா அருமையாக இருக்குது. வடிவேல் சார் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது நம்பவே முடியல, வடிவேல் சார் தானான்னு சொல்லிட்டு. ஒரு ஹீரோக்கு ஈக்குவலாக நல்லா பண்ணியிருக்காரு சார். சூப்பராக இருக்குது. பைசல் சார் ஆக்டிங் நல்லா இருக்குது சார். நல்லா இருக்கு சார் படம். நல்லா இருக்கு சார் படம். போர் அடிக்கல சார். சூப்பராக இருக்குது சார் படம். ஃபேமிலியோட பார்க்கலாம் சார் படம். நல்லா அருமையாக இருக்குது. வடிவேல்னா படத்துல ஃபுல்லா காமெடி தான் இருக்கணும். ஆனா இந்த படத்துல காமெடியே இல்லைன்றாங்க. நல்லா காமெடி இல்லை. அதான் வடிவேல் சார் காமெடியாக பார்த்துட்டு, காமெடிலாம் இருக்குது, சின்ன சின்ன காமெடிங்களாம் இருக்குது. வடிவேல் சார் காமெடியாக பார்த்துட்டு இந்த படத்தில் பார்க்குறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கேரக்டர். சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு சார் படம். படத்துல அவங்களோட காம்போ 2 பேரும் ஈக்குவலாக இருக்குது சார். நல்லா 2 பேரும் மாறி நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு சார். கிளைமேக்ஸ் சூப்பர் சார். நல்லா இருக்கு. 2 பேரும் நல்லா தான் சார் பண்ணியிருக்காங்க. அவரு பைசல் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு திருடர் கேஸ் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கு ஈக்குவலாக வடிவேல் சார் சூப்பராக பண்ணியிருக்கு சார். அமேசிங். புரியல. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம் சார். நல்லா இருக்கு சார் படம். பொம்பளை பசங்களும் கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வு இருப்பாங்க இந்த படத்தை பார்த்தாங்கன்னா. ஸோ இது மாதிரி நடக்கிறது இல்லையா, அவங்களுக்கும் தெரியும். நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு. படத்துல பிடிச்சது ஆஸ் யூஷுவல் ஃபாத் வாசலோட ஆக்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஒரு சில எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. தட் வாஸ் ரியலி கரெக்டிங். நல்லா இருந்துச்சு. படத்துல காமெடி தான் அதிகமா இருக்கும். ஆனா இந்த படத்துல காமெடி கம்மியா இருக்கு. இல்ல, அது மாமன்லயே பார்த்துட்டோமே. மாமன்லயே he wasn't really a comedian there, and அங்கேயே ஒரு நல்ல அவரோட ஆக்டிங் ஓரியன்டெட்லாம் இருந்துச்சு. இதுலயும் அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் he's in a serious role and எமோஷனலா நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க 2 பேர் காம்போ எப்படி போறாங்க படத்துல? இதுல காம்போங்கிறதுல மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. லைக் இட் வாஸ் பெட்டர் அண்ட் மாமன்னு நான் என்ன கேட்டேன். பட் ஆனால் இதில் அவ்வளோ ஒன்றும் இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் தெர் வில் பி ஒரு மாதிரி நிறைய அந்த பைக் ஷாட்ஸ்லாம் இருந்துட்டு கொஞ்சம் ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஸ்டோரி ஸ்டார்டிங்லேருந்து ஓரளவுக்கு ப்ரெடிக்டபிளாக தான் இருந்துச்சு. பட் தென் எங்கேயும் லாக் தெரியுற மாதிரி இல்லை. இது மாதிரி தே கெப்ட் அஸ் ஹோப்ட் அண்ட் ஆல். ஆஸ் யூஷுவல் ஈவன் மாதிரி தான் நார்மலாக இருந்துச்சு. ஒரு மாதிரி நான் சொன்ன மாதிரி கதை ஃபுல்லாக ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சு. இப்படிதான் படம் போக போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரோ படம் நல்லா தான் ப்ரோ இருந்தது. ஒரு சோஷியல் மெசேஜோட முடிச்சிருக்காங்க. அண்ட் சொசைட்டிக்கு ரொம்ப தேவைப்படுற மெசேஜாகவும் இருக்கு. நல்லா இருந்தது ப்ரோ. எண்ட்ல ட்விஸ்ட் எல்லாம் நல்லா இருந்தது. ஆக்சுவலா இன்டர்வல் ட்விஸ்ட் நல்லா இருந்தது. கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணாத மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்துச்சு. வடிவேல் சார் ஆக்டிங் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. அதாவது இத்தனை வருஷம் பார்த்த வடிவேல் மாதிரி இல்ல, மாமன்னன்ல இருந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காரு. அண்ட் இதுல 2 பேரும் யூனிட் ஆனதும் நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலா 2 பேரும் அவங்க கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணாங்க ப்ரோ. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ட்ரைலர்ல என்ன காமிச்சாலும் அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தது. ஆக்சுவல் படமே செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் ப்ரோ ஆரம்பிக்கும். அது ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி தான் ப்ரோ இருந்தது. 2 பேரோட காம்பினேஷன் நல்லா இருந்தது. அவங்க என்ன நினைச்சு அவங்க 2 பேரும் டிராவல் பண்ணாங்களோ அது அப்படியே தெரிஞ்சிச்சு. ஆர்டிபிஷியலா இல்ல, 2 பேரை ஃபோர்ஸ் பண்ணி காம்போ பண்ண மாதிரி இல்ல. நேச்சுரலா அந்த 2 பேர் காம்போ செட் ஆன மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஆக்சுவலி செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்லயே நமக்கு தெரிஞ்சிடும் கிளைமேக்ஸ் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. அண்ட் கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அதுவுமே நல்லா இருந்தது. ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி நல்ல ஃபிலிம் வந்திருக்கு. மலையாளம் ஃபிலிமுக்குள்ள சூட்டபிள் ஆகிற மாதிரி தமிழ் ஃபிலிம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆடியன்ஸ் செலிப்ரேட் பண்ணாங்கன்னா இந்த படம் இன்னும் கொஞ்சம் நிறைய பேசணும். இந்த மாதிரி படம்லாம் நல்லா வரணும். தேங்க்யூ.
பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலியோட பார்க்கலாம் கண்டிப்பா. முக்கியமா ஃபேமிலி, பேரண்ட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் உள்ள ஒரு ஃபிலிமா இருந்தது இது. ஆக்சுவலா பேரண்ட்ஸ் நிறைய மெசேஜ் வந்து கத்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் ஒரு படம் தான் ப்ரோ. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன ப்ரோ? லாஸ்ட் வரைக்கும் த்ரில்லா எடுத்துன்னு போறாங்க. வடிவேல் சார் வந்து நல்லா நடிச்சிருக்காரு. கடைசி வரைக்குமே சூப்பரா போகுது. அந்த கடைசி சீன் வந்து நல்லா இருக்கு. அவர் ரெண்டு பேர் காம்போ எப்படி ப்ரோ இருக்குது? சூப்பரா இருக்கு. அவர் ஆக்டிங் வேற லெவல்ல இருக்குது. ஆக்சுவலி அவர் பாத்தீங்கன்னா அவரு தெரிஞ்சும் தெரியாதமே அந்த மாதிரி ஆக்ட் பண்றதுலாம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த படத்துல இவங்க ரெண்டு பேர் தான் கதை இது ஃபுல்லா இருக்கு. ஓகே, இது படத்தை பார்க்கும்போது இல்ல த்ரில்லா தான் எடுத்துட்டு போறாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஞாபகம் மருதி இல்லாத மாரி அவர் ஆக்ட் பண்றதும், அது வந்து இவர் தெரியாத மாரி ஆக்ட் பண்றதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியா இதுமாரி நல்லா சூப்பரா தான் எடுத்துட்டு போறாங்க. கடைசி வரைக்கும் த்ரில்லா தான் இருக்குது. இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் டல்லா தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்ல. ஃபேமிலி படம் தான் இது. வடிவேல் சார் ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. பகத் பாசில் ஆக்டிங் ரெண்டு பேரும் அவங்களோட காம்போ போர்ஷன் எப்படி நல்லா இருக்கு சார். இது படத்துல காமெடி தான் இருந்தது. காமெடி அவ்வளோ இல்லை, சீரியஸா தான் போயிட்டு. படத்துல என்ன மேடம் சொல்ல வராங்க? சமுதாயத்தை பத்தி பேசுறாங்க, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு, ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா படத்தை? பார்க்கலாம். இந்த படத்தை பார்த்தேன், மிக அருமையான ஒரு படம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து மக்களுக்கு ரீச் ஆகணுன்றது என்னுடைய ஒரே கருத்து. ஏன்னா இப்போ இருக்கிற சமுதாயத்துக்கு இந்த மாதிரி ஒரு படம் பார்க்கறது மக்கள் எல்லாரும் பார்த்தாங்கன்னா நல்லா இருக்குன்றது என்னுடைய ஒரு விஷயம். அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. மாமனிதனுக்கு அடுத்தது இது ஒரு ஆக்டிங் வருது. அவரோட ஆக்டிங் வந்து நம்ம காமெடியில் பார்த்து பார்த்து பழக்கப்பட்டோம். இப்போ அவர் ஒரு சீரியஸான ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு, நல்ல கேரக்டர். அதே போல் அவருக்கு பேரா பாசில் சார் மிக அருமையாக பண்ணியிருக்காங்க. கதை ரொம்ப அருமையாக இருக்கு. படத்துல இவங்க ரெண்டு பேரும் வச்சே படம் இருக்கனால என்ன போர் அடிக்கிற மாதிரி? போர் அடிக்கவே இல்லைங்க, ஒரு நிமிஷம் கூட போர் அடிக்கலைங்க. மிக அருமையாக இருக்கு. படம் எப்படி இருக்கு? சூப்பரா. படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. இன்டர்வலுக்கு முன்னாடி பகத் ஆக்டிங் எப்படி இருந்தது? பகத் பாசில் ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. வடிவேலாம் அவங்க ரெண்டு பேரும் போன படத்துல மாமன்ல பார்த்தீங்கன்னா வில்லனா இருக்கும். ஆமா, இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்டா இருந்துச்சு. படத்துல என்ன காமெடி போர்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. பகத் ஃபாசிலே சூப்பரா இருந்துச்சு. சாங்ஸ்ல அடிச்சு இல்ல, அது கொஞ்சம் நார்மலா தான் இருந்துச்சு. ஆனா ஓகே தான், எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. அதுக்கு ஏன்னா லேக் அடிக்கிற மாதிரி தான் இல்ல, எங்கேயுமே இல்ல. காமெடியோட அந்த நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பகத் பாசிலோ வடிவேல் சார் ஆக்டிங் எப்படி இருந்தது? வடிவேல் பர்பல் நல்லா இருக்கு, சூப்பரா பண்ணிருக்கு. மாமன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் எதிரியா வில்லனா இருப்பாங்க. இந்த படத்துல ஒண்ணா இருக்கும்போது எப்படி இருக்கு அவங்களோட பேர் காம்போ? நல்லா இருக்குங்க, ரெண்டு பேரும் படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கும், செகண்ட் ஹாஃப் இருக்கும். ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. ஓரளவு ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். ஃபேமிலி இருக்கு. யுவன் சங்கர் ராஜா நல்லா பண்ணியிருக்காரு, மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. பகத் பாசில் வடிவேலும் நல்லா பண்ணியிருக்காங்க. போன படத்துல ரெண்டு பேரும் வில்லனா இருப்பாங்க. இந்த படத்துல ஒண்ணா நடிக்கிறாங்க. பேர் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ, பேர் நல்லா இருக்கு. சாங்ஸ்ல எந்த இடத்துல இருக்கு? சாங்ஸ் எதுவும் அவ்வளோ இல்லை ப்ரோ, ஒன்லி மியூசிக் மட்டும் நல்லா இருக்கு. காமெடி படத்துல காமெடி வந்து சொல்ற மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கும், செகண்ட் ஹாஃப் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஜவ்வா எடுக்கிற மாதிரி இருக்கு. படத்துல என்னதான் சொல்ல வராங்க?